நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வார்ஃபேர், இன்டர்னல் த்ரெட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த சைபர் வார்ஃபேர் அந்த மாரி சீனியர் சமாளிக்கிறதுக்கு இந்தியா தயாரா இருக்கா? இந்த பட்ஜெட்ல வந்து மிகப்பெரிய தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. வெரி குட். நம்மளோட சைபர் வார்ஃபேர வந்து அட்வான்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா சைனாவோட சைபர் வார்ஃபேர் டெக்னிக்ஸ் நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ம். அதை எதிர்கொள்ளும் விதத்துல பாகிஸ்தான விட்டுருங்க. அ சைனாவை எதிர்கொள்ள வேண்டுமென்றால், நமக்கு வந்து இன்னும் திறன வளர்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருப்பதால், இன்று சைபர் வார்ஃபேர வந்து நம்போ அதிக செலவு பண்ண வேண்டிய ஒரு தேவை இருப்பதால், இந்த அரசாங்கம் இந்த முறை, இந்த பட்ஜெட்ல வந்து பெரிய அலோகேஷன வந்து சைபர் வார்ஃபேருக்கு குடுத்திருக்கு. அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வெரி குட். 2வது ஒரு விஷயம், அதனால தான் ஏஐக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா ஆகட்டும், இல்ல சைனா ஆகட்டும், சைனால 232 லாங்குவேஜஸ்ல ஏஐ அ லாங்குவேஜ் அத மொழிபெயர்ப்பு அ செயல்பாடுகள அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களோட அந்த ஒரு சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாரி மாற்றி அமைத்திருக்கார்கள். உள்நாட்டிலேயே. அமெரிக்கா டிபெண்டன்சி இல்லாம. இன்னைக்கும் அமெரிக்காவோட டிபெண்டன்சி இந்தியா மேல இருக்குல்ல. ஆமா, இந்தியாக்கு வந்து அமெரிக்காவோட ஏஐ டூல்ஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஆமா. இப்ப தானே ஜோஹோவோட ஸ்ரீதர் வெம்பு சாரோட பிளாட்ஃபார்மையே இப்ப தானே நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி பேசிஸ்ல. எல்லா கவர்ன்மென்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இவங்க டெவலப் பண்ண சாஃப்ட்வேர இப்ப தானே சார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது விண்டோஸோட தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, ஆமா. சோ இந்த சரியா மாரி மாற்றங்கள நம்ம எடுத்துட்டு வரணும்.